ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இதோ கொத்து கொத்தா இங்கே தொங்குற இதெல்லாம் தான் ஆக்டோபஸ் முட்டைகள். ஆக்டோபஸை பொறுத்த வரைக்கும் அதால் ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட முடியும், சில இனங்களால் லட்சக்கணக்கான முட்டைகள் வரைக்கும் கூட இட முடியும். ஆனால் அதில் சோகம் என்னென்னா, அந்த முட்டைகள்லேருந்து குட்டிகள் வெளியே வந்து அவங்க அம்மாவை தேடாது. ஒருவேளை தேடினாலும் அவங்க அம்மா அங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறத விட அந்த அம்மா உயிரோடவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆக்டோபஸை பொறுத்தவரை நிறைய இனங்களில் அது முட்டையிட்டு அந்த அடகாக்குது இல்லையா, அந்த முட்டையிடுற ஸ்டேஜ்லேயே அதுங்க அதுக்கப்புறம் சாப்பிடாது. எப்போ வரைக்கும்னா அதோட வாழ்நாள் முடிகிற வரைக்குமே சாப்பிடாது. ஏன்னா அது முட்டை இட்டதுக்கப்புறம் அதோட ஒரே நோக்கமே அந்த முட்டைகள் பக்கத்திலே இருந்து வேற எந்த விலங்குகளும் வந்து அதை சாப்பிடாம அதை அடகாத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான். அந்த முட்டைகள்லேருந்து குட்டிகள் வர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியோ இல்லை சில இனங்களில் வந்ததுக்கு அப்புறமோ அந்த ஆக்டோபஸ் தனியாக போய் அதோட உயிரை விட்டுரும். இது ஆக்டோபஸில் மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்களில் இது நடக்கும். அதாவது அந்த வேலையை செய்யாமல் இருந்தாலே அதால் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அந்த உயிரினம் அந்த வேலையை செஞ்சு தன்னோட உயிரை மாற்றிக்கும். இந்த மாதிரி என்னென்ன உயிரினங்கள்லாம் செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு உயிரினம் இந்த மாதிரி தன்னோட உயிரை தானே விட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கும்போது நான் அதை டைரெக்டாக சொல்லாமல் வேறு என்னமோ சுற்றி வளைச்சலாம் சொல்கிறேன் இல்லையா. இது ஏன் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி சொல்ல டைரெக்டாக பயன்படுத்தும் போது அது ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ அந்த வீடியோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறைய பேருக்கு காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்போயே அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கேன். அதனால் நான் சுற்றி வளைச்சி ஏதாவது சொன்னாலும் இந்த வார்த்தை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி நம்ம சேனல்லேயே ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். நம்ம ஹரி தான் பண்ணியிருப்பாரு. அதில் வேறு செட் ஆஃப் விலங்குகளை பற்றி பார்த்துருப்போம். இதில் வேறு செட் ஆஃப் விலங்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். சிலந்தி பூச்சிகள் நமக்கு நல்லாவே தெரியும். அதில் அமோரோபியஸ் ஃபாரெக்ஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த இனத்துலையுமே மற்ற இனங்கள் மாதிரியே தான் அம்மா வந்து முட்டை போட்டு அதை அடகாத்து அதுலேருந்து குட்டிகள்லாம் வெளியே வரும். ஆனால் இந்த குட்டிகள்லாம் வெளியே வர ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த அமோரோபியஸ் ஃபாரெக்ஸ் அந்த அம்மா வந்து ஒரு விஷயம் செய்யும். என்னென்னா, அது இன்னொரு செட் ஆஃப் முட்டைகளை இடும். அந்த முட்டைகளுக்கு ட்ராஃபிக் எக்ஸ் அப்படின்னு பேர். இந்த ட்ராஃபிக் எக்ஸை அது விடுறதுக்கான நோக்கமே அந்த முட்டைகள்லேருந்து குட்டிகள் வெளியே வரவே வராது. அதை இது அடகாக்கவும் போகிறதில்லை. அப்புறம் எதுக்குப்பா முட்டைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு செட்டு விட்டு அதை அடகாத்து வச்சிருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த குட்டிகள் எல்லாமே இந்த டிராஃபிக் எக்ஸை தான் உணவாக எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது மோல்ட்டிங் பண்ணும். அதாவது பாம்பு அதோட சட்டையை கழட்டி போடும் இல்லையா, அதே மாதிரி இந்த சிலந்தி அதோட மேல் ஓட்டை அப்படியே கழட்டி போட்டு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைய ஆரம்பிக்கும். அப்படி வளர்ச்சி நிலையை அடையும் போது அதுக்கு இன்னும் அதிகமான உணவு தேவைப்படும். அப்போ தான் அந்த சிலந்திகளோட அம்மா ஒரு சோகமான விஷயத்தை பண்ணும். அதாவது அந்த குட்டிகளுக்கு தன்னைத்தானே உணவாக கொடுக்க ரெடி ஆகிக்கும். அதுக்காக எடுத்தோடனே தன்னை உணவாக போய் கொடுத்துறாது. ஏன்னா இந்த சிலந்திகளை பொறுத்தவரை அது வாழ்நாள் முழுக்கவே வேட்டையாடி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிக் கொடுக்குற விதமாக சில விஷயங்களை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா, அது எல்லாமே வலைக்குள்ளே தானே இருக்கும் குட்டிகள். அதனால இந்த அம்மா வலையை விட்டு வெளியே வந்து அந்த வலையில் வெளியே சில வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஓகே, வலையில் ஏதோ வைப்ரேஷன்ஸ் வருது, அப்போ உணவு வந்துருச்சு அப்படின்னு நினச்சி குட்டிகள் எல்லாம் அந்த அம்மா மேலே ஏறி உட்கார ஆரம்பிக்கும். உட்காந்த உடனே சில சிலந்திகளுக்கு அதை சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் உருவாகாது. அப்போது இந்த அம்மா சிலந்தி என்ன பண்ணுன்னா, தன்னோட கைகளையும் கால்களையும் வச்சு அந்த சின்ன சிலந்திகளை தன்னோட மேலே அப்படியே அழுத்த ஆரம்பிக்கும். அப்படி அழுத்த அந்த குட்டி சிலந்திகளுக்கு ஓகே இதை சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் உருவாக ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு குறித்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த இரையோட உடம்புல ஒரு நச்சை செலுத்திடும். அந்த நச்சு அந்த இரையோட உடம்புக்குள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையுமே திரவ நிலைக்கு மாற்றும். அதே மாதிரி இந்த அம்மாவோட உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களுமே திரவ நிலையை அடைஞ்ச உடனே சுற்றி இருக்கக்கூடிய அந்த குட்டி சிலந்திகள் எல்லாமே அந்த திரவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த கூட்டை விட்டு வெளியே போய் வேறு இடத்துல வாழ ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஆங்கிலர் ஃபிஷ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, ஒரு மீன் வந்து கடலோட மேல் மட்டத்துக்கு வந்துருச்சு, அது எப்பவுமே ஆழத்தில் தான் இருக்கும், அப்போ மேல் மட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அது அழிவின் அறிகுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் பார்த்துருப்பீங்களா. Climate change to be one of the reasons and have also dismissed the rumor of it being a harbinger of an impending apocalypse. அதே ஆங்கிலர் ஃபிஷ் தான். சொன்ன மாதிரி அது கடலோட அடி ஆழத்தில் தான் வாழும். அங்கே வெளிச்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதோட தலைக்கு மேலே லைட் பல்ப் மாதிரி ஒன்று இருக்கும், அது எரியும். அது எரியறது மூலமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும், மற்ற இரையுமே அதால் ஈர்த்துக்க முடியும். அதை பயன்படுத்தி அதுங்க சரியாக வாழுது. இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ல தான் ஒரு சில இனங்கள் தன்னோட உயிரை தானே போக்கிக்குது. அதுவும் இனப்பெருக்கத்துக்காக தான் இப்படி பண்ணுது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, இப்போது ஆங்கிலர் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் ஆங்கிலர் ஃபிஷ் தான் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் அளவு கூட அதால் வளர முடியும். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 குட்டியாக வெறும் 15 லேருந்து
20 சென்டிமீட்டருங்கிற அளவுக்கு ரொம்ப குட்டியாக தான் அதுங்க வளரும். இனப்பெருக்க காலம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பெண் ஆங்கிலர் ஃபிஷ் அதோட உடம்புல இந்த இனப்பெருக்கத்துக்காக ஆண்களை ஈர்க்கிறதுக்காக சில வகையான ஃபெரோமோன்ஸை சுரக்கும். இதை கரெக்டாக கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்களுடைய உடம்புல அந்த ஆல்ஃபாக்டரி சென்ஸ், அதாவது இந்த ஸ்மெல்லை கரெக்டாக உணரக்கூடிய அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை வச்சு கரெக்டாக இந்த பெண்களோட ஃபெரோமோன்ஸை கணிச்சு அங்கே போய் அது சேரும். அப்படி சேர்றது எப்படி நடக்கும்னா, இந்த குட்டி ஆண் ஆங்கிலர் ஃபிஷ் அந்த பெண்ணுடைய உடம்புல போய் நல்லா ஒரு இடத்துல கடிச்சிரும். கடிச்சிட்டு அதை அப்படியே விட்டுறாது, அப்படியே தொடர்ந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆணோட உடம்புலேருந்து சில வகையான நொதிகள் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த நொதிகள் போய் அந்த பெண்ணோட உடம்புல எங்கெல்லாம் கடிச்சிருக்கோ அந்த இடத்த சுற்றி அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும். அரிச்சு அதோடைய ரத்த நாளங்கள் வரைக்கும் அது போய் சேர்ந்துடும். இன்னொரு பக்கம் அந்த ஆணோட உடம்பையும் இந்த நொதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். இப்போது ரத்த நாளங்களை ரீச் பண்ணிச்சு இல்லையா, ரத்த நாளங்களை ரீச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆணோட உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த பெண்ணோட உடம்புலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர ஆரம்பிக்கும். கூடுதலாக இதோட உடம்பை தொடர்ந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஆணோட உடம்புல மற்ற எல்லா பாகங்களும் மொத்தமாக அரிச்சு போய் இப்போ அதோடைய அந்த விந்தணுக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பேக் மாதிரி அது மாறிடும். அதுக்கப்புறமா அந்த பெண் ஆங்கிலர் ஃபிஷ் எப்போல்லாம் கருத்தரிக்கணுமோ அப்போ எல்லாமே இந்த ஆண், அதை அந்த ஸ்பெர்ம் பேக் மட்டும் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தேவையான விந்தணுக்கள்லாம் போய் சேர்ந்து அதை தொடர்ந்து கருத்தரிச்சுக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் ஆங்கிலர் ஃபிஷோட உடம்புல ஒரே ஒரு ஆண் ஆங்கிலர் ஃபிஷ் மட்டும் கடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஆங்கிலர் ஃபிஷ் இதே மாதிரி கடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு உயிரினத்தில் இன்னொரு உயிரினம் வந்து கடிச்சு அதோட ரத்த நாளங்கள் வரைக்கும் போய் அதோட ரத்தத்தை எடுக்குது அப்படின்னா அப்போ அதோட நோய் எதிர்ப்பு மண்டலம் இதுக்கு எதிராக தான் செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் இந்த பெண் அது எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்து கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிற மாதிரி வச்சுக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த பெண் ஆங்கிலர் ஃபிஷ்ல நோய் எதிர்ப்பு மண்டலமே இல்லாமல் இருக்கா, இல்லைன்னா இதுக்கேற்ற மாதிரி வேற மாதிரி அது மாடிஃபை, அதாவது எவால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, ஆங்கிலர் ஃபிஷ் இந்த மாதிரி கடிச்சுக்கும் அப்படிங்கிறதுலாம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் லைவாக அதை ரெக்கார்ட் பண்ணதே சமீபத்தில் தான். ஏன் அப்படின்னா, அது கடலோட அடி ஆழத்தில் இருக்குது, அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. அப்போ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான நாட்கள் தான் ஆகும். அப்போ இதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் அதிகமான நாட்கள் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இந்த 3 உயிரினங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த 3 உயிரினங்களுமே தெரிஞ்சே தான் இப்படி ஒரு காரியத்தை செய்யுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு விஞ்ஞானிகள் கிட்ட மாறுபட்ட கருத்து இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சே தான் உயிரை விடுறோம் அப்படின்னா நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு குறித்து சொல்கிறோம். ஆனால் அந்த உயிரினங்கள் தெரிஞ்சே இந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை பண்ணுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நிறைய உயிரினங்களில் அதோடைய வாழ்க்கை லட்சியமாகவே இனப்பெருக்கம் தான் இருக்கும். ஏன்னா நிறைய உயிரினங்கள் இனப்பெருக்கம் பண்ணதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். இல்லைன்னா நம்ம இப்போ பார்த்த மாதிரி அழகாக்குறது மட்டுமே அதோட கோலாக இருக்கும். அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். அப்போது அதுங்க எல்லாமே வேணும்னே இப்படி பண்ணுது அப்படிங்கிறது அதோடைய மைண்ட் அளவுலேயே அதுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நம்ம மனித அறிவை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அப்படி தெரியுதே தவிர விலங்குகள் தெரிஞ்சே தான் அப்படி பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட அறிவுக்கு நாம் இப்படி பண்ணுறதுனால அதுங்களும் அப்படி பண்ணுறதா நம்ம யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான், விலங்குகளே இப்படியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சே பண்ணுறதில்லை. அப்படிங்கிறப்போ மனிதர்களான நாம் 6 அறிவு இருக்குது, நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சே பண்ணலாமா? பண்ணவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அரசாங்கம் சார்பாக இதுக்கு தனியாக ஒரு ஹெல்ப் லைனே வச்சுருக்காங்க. அந்த நம்பரை கூட நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த நம்பர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க தகுந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஆலோசனைகளோ கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் இன்னும் நிறைய விலங்குகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒரு வைல்டு பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மசாய் மாரா பகுதியில், ஆப்பிரிக்கா பகுதியில் ஒரு விலங்கு இருக்குது. அது எப்படி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணுது. அதே மாதிரி எறும்புகள், இன்னும் நிறைய விலங்குகள் எப்படி இந்த விஷயத்தை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஹரி இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. இந்த சைடில் நான் அதுக்கான கார்டு தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.